வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி நம்ம 2ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி புளியணும். நம்ம ரேஷன் அரிசியில் இடியாப்போனே சொல்ல முடியாதுங்க. நல்ல இட்லி கடையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி தட்டில் புளிய போகிறாங்க. நம்ம வாழைக்காய் கேரட்லாம் துருவோம் பாருங்கள். இந்த துருவலில் வந்து நான் புளிய போகிறேன். இப்படி சீவி எடுக்கணுங்க. நல்ல பூ மாதிரி விழும். இவ்வளோ ஈஸியாக விழுது பாருங்கள். இந்த மாதிரி புளிஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வருங்க. இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு போட்டுட்டு 2 இலை 3 இலை அப்படி வைங்க. மூடி வச்சுக்கலாம். இடியாப்பம் அவிஞ்சிருக்குங்க. நம்ம எடுத்துக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த இலையை பிடிச்சிட்டு இப்படி தூக்கிடணுங்க. இடியாப்பம் வந்து ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.